சித்தர் முருகேசு சுவாமிகள் மா மகரிஷியை போற்றி. காயத்ரி மந்திர மகிமை. பாடம் 15. இல்லற வேள்வி. சாதகரே, நீங்கள் நேராக உங்கள் உடல், உயிர், மனம், புத்திகளை தூய்மைப்படுத்தும் உள்முக சாதனைகளை செய்யுமுன் உடல், உயிர், மன, புத்திகளை பல வகையில் செயல்படுத்தும் இயற்கை அமைப்பு வானப்பரப்பு சூழ்நிலைகளை உங்களுக்கு உகந்தபடியாகச் செய்துகொள்வதன் மூலம் இவைகளின் சாதனைகளை எவ்வித இடையூறும் கஷ்டமுமில்லாமல் செய்வதற்கான ஒரே வழி வேள்வி, அக்னி ஹோத்ரம், ஓமம். இது பற்றி அறிந்திருத்தல் அவசியம். எமது யாக விஞ்ஞானம் நூல் பாடங்களில் படித்திருப்பீர்கள். படிக்காதவர்களுக்கு அடுத்து வரும் பாடங்களில் விளக்குவேன். அக்னி இருக்கும் இடத்தில் சுற்றுப்புற காற்று லேசாகி வெளியே செல்ல, அங்கு வெளியிலுள்ள காற்று வந்து தூய்மையடைந்து செல்லும். இப்படியாக காற்றை வானப்பரப்பின் அமைப்பை தூய்மைப்படுத்துவது யக்ஞம். பிரபஞ்சம் பிரம்மனின் யக்ஞத்தால் தோன்றியது. ஸ்ரீராமன் யக்ஞத்தாலுண்டானவர். மற்றும் இதைப்பற்றி அரிய விஞ்ஞான விளக்கங்கள் நம் யாக விஞ்ஞான நூலின் பாடங்களில் படித்தறிந்திருப்பீர்கள். நம் வீட்டின் காற்று மண்டலம், நம் உடலில் தாதுக்கள், நம் பிராண சக்தி, நம் மனம் புத்தி இவைகளை வெளிமுகத்திலிருந்து புனிதப்படுத்தும் சாதனம் யக்ஞமாகும். இவைகளில் ஊதுபத்தி கொளுத்துதல், தூபம் காட்டுதல், கற்பூரம் கொளுத்துதல், தீபாரதனை செய்தல், கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தல், முகமதியர்கள் சாம்பிராணி தூபமிடல் முதலியவை யக்ஞத்தின் திரிபுகளே. பார்சிகள் அக்கினியையே பரம்பொருளாக வழிபடுகிறார்கள். பிரபஞ்ச மூலசக்தியான பரம்பொருளை அக்னி என்று வேதங்கள் விளக்குகின்றன. நம் உடல் ஓமகுண்டம். நாம் உண்ணும் உணவு, அதில் போடும் ஓமத்திரவியம் என்பவற்றிலிருந்து தான் உடல் தாதுக்கள் உற்பத்தியாகின்றன. சாதகரே, இன்னும் இதைப்பற்றி உங்களுக்கு அதிகம் விளக்க வேண்டியதில்லை என நினைக்கின்றேன். ஆக, நேர்முகமாக உங்கள் 5 கோசங்களின் சாதனையை மேற்கொள்ள முன் யக்ஞத்தின் மூலம் அதை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். யக்ஞம் என்றவுடன் அதற்கு பெரிய யக்ஞகுண்டம் மற்றும் பல பொருட்கள் தேவை. அத்துடன் தகுந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். இவையெல்லாம் நம்மாலாகும் காரியமா என்று மனம் சோர்ந்து விடாதீர்கள். அடுத்த பாடத்தில் நீங்கள் வீட்டில் சமையல் செய்யும் சிரமத்தை விட குறைந்த சிரமத்தில் தினசரி யக்ஞம் செய்யும் முறையை விளக்குகின்றேன். தொடக்கத்தில் மலைப்பாகத்தானிருக்கும். ஆனால் போக போக மிக எளிய பெரும் பலனை தரும் ஒரு பெரிய தெய்வ சாதனையாக இது தெரிய வரும். இதன் பலன்கள் தெரிய வரத் தொடங்கும் போது இதை நீங்கள் வீட்டில் இல்லாவிட்டாலும் வீட்டிலுள்ளவர்கள் தவறாமல் செய்யும் பழக்கம் வந்துவிடும். சமையல் செய்வது போல் பட்சணங்கள் செய்வது போல் வேள்வியும் உங்கள் வீட்டில் தினசரி கடனிலொன்றாகட்டும். இந்த பழக்கம் வந்துவிட்டால் உங்கள் ஊரில் காலரா போன்ற ஏதேனும் தொற்று நோய்கள் பரவுதல். அதற்காக நீங்கள் தனி முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் வீட்டின் வாயு மண்டலத்தில் அவை நுழைய முடியாது. அப்படியே யக்ஞத்தால் தூய்மையாகியுள்ள உங்கள் உடலில் அவை புகுந்தாலும் இருக்காது. நீங்கள் சுவாசிக்கும் உங்கள் வீட்டின் காற்று தூய்மையானதாயிருக்கும். இது பழக்கத்துக்கு வந்தபின் நீங்கள் தகுந்த தூபங்களை பயன்படுத்தி நோய்களை குணப்படுத்தலாம். உங்கள் வீட்டு நபர்களின் மனக்கோளாறுகளை மாற்றலாம். அவர்களின் கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றிவிடலாம். பூதஹர தூபத்தை பயன்படுத்தி செய்வினை கோளாறுகளை பேய் பிசாசு சேட்டைகளை செம்மைப்படுத்தலாம். தினசரி நெருப்பு மூட்ட உலோகத்தால் முக்கோண வடிவில் ஒரு யக்ஞகுண்டம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது முடியாவிட்டால் வாயகன்ற ஒரு மண்சட்டியை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். நெருப்பை மூட்ட அத்தி, அரசு, மா, பலா முதலிய பாலுள்ள மரங்களின் சிறு சுள்ளிகளை ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முடியாத போது எல்லா விறகு தொட்டிகளிலும் கிடைக்கும் சவுக்குச் சுள்ளிகளின் பட்டையை உரித்து விட்டு பயன்படுத்தலாம். நெருப்பு மூட்ட கொஞ்சம் கற்பூரம் தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். எதும் ஹவன சாமக்கிரியோ தூப்மோ இல்லாத போது நல்ல சாம்பிராணியை உபயோகிக்கலாம். முடிந்தால் அத்துடன் சந்தனத்தூள் குங்கிலியம் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு சிறு கிண்ணத்தில் கொஞ்சம் நெய்யும் கரண்டியும் தேவை. மற்றொரு கிண்ணத்தில் நீரும் கரண்டியும் தேவை. இவைகளை தயார் கொண்டு எளிதாக நீங்கள் இப்படி தினசரி வேள்வியை செய்யலாம். அதிகாலையில் அல்லது சூரியன் அஸ்தமிக்கும்போது மாலையில் செய்ய வேண்டும். முடிந்தால் வீட்டிலுள்ள அனைவரும் சுற்றி உட்கார்ந்தது கொள்ளலாம். சட்டியில் சுள்ளிகளை அடுக்கி வையுங்கள். 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி வலது உள்ளங்கையில் நீர் விட்டு உறிஞ்சி குடிக்கவும். குடும்ப உறுப்பினர் எல்லோரும் செய்யலாம். பிறகு ஓம் என்று சொல்லியபடி கற்பூரத்தை கொளுத்திச் சுள்ளிகளை நடுவில் போட்டு சிறிது உருக்கிய நெய்யை ஊற்றி நன்றாக எரியச் செய்யவும். எரியும்போது காயத்ரி மந்திரத்தை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லி மந்திரத்தின் முடிவில் ஸ்வாஹா என்று சொல்லியபடி சிறிது தூபத்தை போட்டு நெய்யை ஊற்றுங்கள். ஓம் பூர் புவகஸ்வக ஓம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரசோதயாத் ஸ்வாஹ என்று காயத்ரி மந்திரத்தை செல்ல வேண்டும். முடிந்தால் முடிவில் இதம் காயத்ரியை இதன்னமம என்று சொல்லுங்கள். இப்படி கூடுமானவரை தினம் ஒரே அளவாய் செய்து வாருங்கள். பிறகு 2 உள்ளங்களையும் அக்கினியில் காட்டித் தலை, முகம், மார்புகளில் தடவிக்கொள்ளுங்கள். ஒரு வாரத்துக்கொரு தடவை குண்டலத்திலிருக்கும் பஸ்பத்தை எடுத்து பத்திரப்படுத்துங்கள். இதன் உபயோக முறை பற்றி நமது ஸ்ரீ காயத்ரி பீடத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. அடுத்து வரும் பாடத்தில் காயத்ரி மய வாழ்க்கை எனும் தலைப்பில் படிப்போம். அன்பர்களே, இதுவரை யாரும் அறிந்திராத காயத்ரி சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொளிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம். எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள். எம்மையும் ஆர்வமாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாளன்ஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.